நம்மளோட ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 92 பில்லியன் லைட் இயர்ஸ் அளவுக்கு டயாமீட்டர் இருக்கும். இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க? அதே நேரத்தில் நம்மளோட ஸ்பேஸ் உருவாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பொருள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத அந்த பொருளுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பொருட்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, அந்த சின்ன பொருட்கள் எந்த அளவுக்கு இடைவெளி விட்டு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளால் சொல்ல முடியும். அதே மாதிரி நம்மளோட ஸ்பேஸை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட 100 பில்லியன் கேலக்சிஸ் இருக்குது. ஒவ்வொரு கேலக்சிஸும் ஒரு ஆவரேஜாக 1 lakh லைட் இயர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் இருக்கும். ஒரு லைட் இயர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு லைட் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுதோ அதுதான் லைட் இயர் அப்படி சொல்லுவாங்க. சுமாராக ஒரு வருஷத்துக்கு லைட் பார்த்தீங்கன்னா 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு ட்ராவல் பண்ணும். ஸோ நம்மளோட ஸ்பேஸ் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். பட் எக்ஸாக்டாக நம்மளோட யூனிவர்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணாங்க. அதில் 2013 யூரோப்பியன் ஏஜென்சி பிளாங்க் ஸ்பேஸ் டெலஸ்கோப் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூனிவர்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப்பு ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மேப் படி நம்மளோட யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா 92 பில்லியன் லைட் இயர்ஸ் அளவுக்கு டயாமீட்டர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரி, இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கிடைச்சதுலேயே ரொம்ப ஓல்டஸ்டான லைட் சோர்ஸை வச்சு தான். நம்ம கிடைச்சதுலேயே ஓல்டஸ்டான லைட் சோர்ஸ்னால் சிஎம்பி, காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்டு. இந்த சிஎம்பியை யூஸ் பண்ணி தான் நம்மளோட யூனிவர்ஸோட ஃபோட்டோ அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த சிஎம்பி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 13.8 இயர்ஸ்க்கு முன்னாடி உருவாயிருக்கு. அதாவது பிக் பேங் எப்போ நடந்துச்சோ அதிலிருந்து ஜஸ்ட் 3,70,000 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த சிஎம்பியும் உருவாயிருக்கு. இந்த சிஎம்பி நம்மளோட பூமிக்கு வரத்துக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்குன்னா 13.8 பில்லியன் இயர்ஸ் எடுத்திருக்கு. ஸோ அந்த டயத்தை வச்சு நம்ம யூனிவர்ஸோட டயாமீட்டரை இவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதிலிருந்து தான் நம்ம யூனிவர்ஸோட டயாமீட்டர் 92 பில்லியன் லைட் இயர்ஸ் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த சிஎம்பி அப்படிங்கிறது நம்மளோட யூனிவர்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணல, நம்மளோட யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கு. நம்மளோட யூனிவர்ஸ் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் பயங்கர ஹாட்டாகவும் டென்ஸாகவும் அதே நேரத்தில் பிளாஸ்மாவால் ஃபில் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகி அதில் இருக்கிற ப்ரோட்டான் எலக்ட்ரான் எல்லாமே கம்பைன் ஆகி ஹைட்ரஜன் மாதிரியான ஆட்டம்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா ஃபோட்டான்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு என்விரான்மெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா யூனிவர்ஸ் இந்த கேலக்ஸி ஸ்டார்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகிருக்கு. பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட யூனிவர்ஸ் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது. யூனிவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கேலக்சிஸ் இருக்கும். அந்த கேலக்சிஸ் ஒன்றோட ஒன்று மோதவும் செய்யும். அதே நேரத்தில் கேலக்சிஸ் ஒன்றோட ஒன்று விலகவும் செய்யும். அப்படி நடக்கிறப்ப யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். அதாவது லைட்டு எவ்வளோ ஸ்பீட் ட்ராவல் ஆகுமோ அதை விட ஸ்பீடாக பார்த்திங்கன்னா நம்மளோட யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இது மூலமாக யூனிவர்ஸ் ஆக்சுவலாக எவ்வளோ பெருசு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. இந்த டயாமீட்டரை எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னா நம்மளோட யூனிவர்ஸ் எல்லா பக்கமும் ஈவனாக எக்ஸ்பேண்ட் ஆனால் எப்படி இருக்குமோ அதை அஷ்யூம் பண்ணிக்கிட்டு தான் இந்த யூனிவர்ஸோட டயாமீட்டரை கண்டுபிடிச்சாங்க. பட் உண்மை என்னென்னா நம்மளோட யூனிவர்ஸ் எல்லா பக்கமே ஈவனாக எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஒரு இடத்துல எக்ஸ்பேன்ஷன் அதிகமாக இருக்கும், இன்னொரு இடத்துல எக்ஸ்பேன்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப எக்ஸாக்டான டயாமீட்டரை நம்மளால் சொல்ல முடியாது. யூனிவர்ஸோட சைஸை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கடலுக்கு நடுவில் ஷிப்பில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப கடலோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி தான். ஏன் அப்படின்னா கடலுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்மளால் கடலோட அளவு நம்மளால் சொல்ல முடியாது. ஒன்ஸ் நம்ம கடலை விட்டு வெளில போய் ஸ்பேஸ்க்கு போனால் மட்டும்தான் பார்த்தோம்னா நம்மளால் கடலோட எக்ஸாக்டான சைஸ் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி தான் யூனிவர்ஸை விட்டு நம்ம வெளில போனால் மட்டும்தான் நம்மளால் யூனிவர்ஸோட எக்ஸாக்டான சைஸை நம்மளால் சொல்ல முடியும்.